பஸ்ஸில் நிறைய கூட்டமாக இருக்க பஸ்ஸில் போயிருக்கீங்களா? அந்த பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. தாயை உங்களை அந்த அளவுக்கு அமுக்குன்னு அமுக்கி விட்டுருங்கடான்னு சொல்கிற அளவில் உங்களை நிரப்புன்னு நிரப்புகிறது. ரூத்தை பார்த்து மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு ஆமா இங்கே நீ இரு. அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். என்னெல்லாம் சொல்றாரு? நீ அவங்க எங்க போய் அறுக்குறாங்களோ அவங்க பின்னாடி போய் என்ன பண்ணு, நீ அறுத்துக்கோ, அங்கே தண்ணி குடிச்சிக்கோ, எதுனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கோ. அடுத்து வேலைக்காரங்கள்ட்டையும் சொல்கிறாரு, அவளை என்ன பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமாக பார்த்துறாதீங்க, நாளைக்கு அவள் தான் எஜமாட்டி, பிறகு உங்களை வேறு மாதிரி பார்ப்பா. இன்றைக்கி பொறுக்க வந்திருக்கா அப்படின்னோடனே என்னத்தையாவது என்னம்மா அங்கே வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை பார்க்க இடத்துல, டேய் மறந்துடாதீங்கன்னா நாளைக்கு அவள் தான் உங்களெல்லாம் வேலை வாங்க. ரைட் காட். அப்போ அவங்களுக்கும் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ரூத்துக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் தாங்க முடியாம போவாஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க. 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் ஒரு கேள்வி கேட்கிறா. இதெல்லாம் பார்த்த உடனே ரூத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை எப்படி சொல்றா பாருங்க. நான் அந்நிய தேசத்தாளா இருக்க அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. முன்ன பின்ன அவர் என்ன பார்த்தது கிடையாது. நான் ஒருவேளை இந்த தேசத்துக்காரியா இருந்தா கூட சரி, சொந்த தேசத்துக்காரின்னு பற்று என்ன செய்யலாம், வரலாம். நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, அதுவும் நேத்தைக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஊருக்கே வந்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைப்பதற்கு காரணம் என்ன? அந்த கேள்வி எப்படி கேட்கிறா பாருங்களேன். என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை. இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். எதனால தயை கிடைக்கி? அப்பா செஞ்சதுனாலே ஒன்று வருது. அப்பா செஞ்சதை நீங்க அனுபவிச்சுட்டு நீங்க ஒன்று செய்றீங்க பார்த்தீங்களா, அதனாலையும் உங்களுக்கு தயவு வருது. இந்த ஒரு பாட்டில் பாடம் தெரியுமா, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி அப்படின்ன மாதிரி, முன்னாடி ஒரு தயவு பின்னாடி ஒரு தயவு. நெருக்காதீங்கடா, ஏய் அப்படிங்க மாதிரி தயவு என்ன பண்ண வேண்டியிருக்கு, கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. தயவை பார்த்துட்டு நெருக்காதீங்கடா. இந்த பஸ்ஸில் போகும்போது அங்கங்க நெருக்க, பஸ்ஸில் நிறைய கூட்டமாக இருக்க பஸ்ஸில் போயிருக்கீங்களா? அந்த பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. தாயை உங்களை அந்த அளவுக்கு அமுக்குன்னு அமுக்கி விட்டுருங்கடான்னு சொல்கிற அளவில் உங்களை நிரப்புன்னு நிரப்புகிறது.